தமிழகத்தின் மர்மமான மகான்கள். வணக்கம் நண்பர்களே. நமது தமிழ் மண்ணில் பிறந்து உலகையே ஆச்சரியப்படுத்திய ஒரு தனித்துவமான மரபு உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? சித்தர்கள். சாகாவரம் பெற்றவர்கள், என் பெரும் சித்திகளை அடைந்தவர்கள். மருத்துவம், யோகம், ரசவாதம், ஞானம் என்று எல்லா துறைகளிலும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள். இன்று அவர்களை பற்றி சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். கடைசி வரை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சித்தர்கள் என்றால் யார்? சித்தர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? சித் என்றால் அறிவு. சித்தி பெற்றவர் சித்தர். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்ட 8 யோகாங்கங்கள் மூலம் என் பெரும் சித்திகளை பெற்றவர்கள். அந்த சித்திகள் என்னவென்றால்: அனிமா, சிறியதாக ஆகுதல்; மகிமா, பெரிதாக ஆகுதல்; கரிமா, கனமாக ஆகுதல்; லகிமா, இலகுவாக ஆகுதல்; பிராப்தி, எதையும் அடைதல்; பிராகாமியம், எண்ணியதை செய்தல்; ஈசித்துவம், எல்லாவற்றையும் ஆளுதல்; வசித்துவம், எல்லாவற்றையும் வசப்படுத்துதல். இந்த சித்திகளை பெற்று மரணமில்லா நிலையை அடைந்தவர்களே சித்தர்கள். சிவமயம், சித்தமயம் என்று சொல்வார்கள். சிவனே முதல் சித்தர். 11 சித்தர்கள் யார்? தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது 11 சித்தர்கள். அவர்களின் பெயர்கள் இதோ. அகத்தியர், சித்தர்களின் தலைவர், சித்த மருத்துவத்தின் தந்தை. அகத்தியம் நூல். திருமூலர், திருமந்திரம் இயற்றியவர், சைவ சித்தாந்தத்தின் அடித்தளம். போகர், பழனி முருகனுக்கு நவபாஷான சிலை செய்தவர், சீனாவுக்கு சென்றவர். கருவூரார், கருவூர் கோவிலில் சமாதி, ராஜராஜ சோழனுக்கு ஆலோசகர். இடைக்காடர், இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை. பாம்பாட்டி சித்தர், ஆடு பாம்பே ஆடு என்ற பாடல். குதம்பை சித்தர், பெண் சித்தர், குதம்பை என்று அழைக்கப்பட்டவர். தேரையர், ரசவாத நிபுணர். கொங்கணர், மச்சமுனி, கமலமுனி, சட்டைமுனி, காலாங்கிநாதர், புலிப்பாணி, புன்னாகீசர், நடேசர், சிவவாக்கியர், பதஞ்சலி. குறிப்பு: பட்டியல்கள் சற்று வேறுபடலாம், ஆனால் இது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி அதிசயங்கள் செய்தவர்கள், மரணத்தை வென்றவர்கள். இன்றும் பல இடங்களில் அவர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன. சித்தர்களின் பங்களிப்பு. சித்தர்கள் நமக்கு என்ன கொடுத்தார்கள் தெரியுமா? சித்த மருத்துவம், மூலிகை, ரசவாத மருந்துகள், திருமந்திரம், சிவவாக்கியம் போன்ற ஞான இலக்கியங்கள், அஷ்டாங்க யோகம் மற்றும் குண்டலினி யோக பயிற்சிகள், உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரசவாத வித்தை, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் குறித்த ரகசியங்கள். போகர் சீனாவுக்கு போய் போதிதர்மருக்கு குருவாக இருந்ததாகவும் சொல்வார்கள். இவர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் ரகசியங்கள் நிறைந்தவை. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போதுதான் வந்திருக்கிறது. சித்தர்கள் இன்றும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களின் சமாதி ஸ்தலங்களில் தியானம் செய்தால் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கு எந்த சித்தர் மீது அதிக ஆர்வம்? கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட சித்தரின் ஆழமான வரலாற்றை பார்க்கலாம். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் அடிக்க மறக்காதீங்க. சித்தர்களின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.